அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். முருகப்பெருமான் வில் அம்பு ஜடாமுடிவுடன் காட்சியளிக்கும் திருத்தலம். சோழ மண்ணில் பல்லவ மன்னன் கட்டிய முருகன் கோயில். இந்த தலத்திற்கு சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? அதன் சிறப்புகள் என்னென்ன? இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், வேலுடையான்பட்டு, கடலூர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள வேலுடையான்பட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோயில். சோழர்களின் ஆட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் சித்திரக்காடவன் என்ற பல்லவ மன்னன் இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் வேடுவ கோலத்தில் ஜடாமுடிவுடனும் திருக்கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்தியவராக திருக்காட்சி தருகிறார். இந்த ஆலயம் குறித்து நாம் அறியாத தகவல் ஒன்று. திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பேறு வேண்டுவோரும் இந்த தலத்திற்கு ஒருமுறை சென்று வேண்டிக் கொண்டால் நிச்சயம் உடனடியாகவே பலனுண்டு என்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் கோபுரமின்றி தெய்வானை திருமண சிற்பத்துடன் கூடிய தோரண வாசலுடன் அமைந்துள்ளது. இதையடுத்து முகப்பு மண்டபத்தில் 5 சூலாயுதங்களும், பலிபீடமும், கொடிமரமும், மயில் சிற்பமும் காணப்படுகின்றன. மகா மண்டபத்திற்கு வெளிப்புறத்தில் இடது பக்கத்தில் விநாயகர், ஆதிலிங்கம், வலது பக்கத்தில் தண்டாயுதபாணி ஆகியோரின் சிறு சன்னதிகள் உள்ளன. மகா மண்டபத்தின் உட்புறம் இடது பாகத்தில் அருணகிரிநாதர், 4 சன்னதிகளும், அதற்கு நேர் எதிரில் தூணில் ஆஞ்சநேயரும், தெற்கு நோக்கி நடராஜர் சபையும் அமைந்துள்ளது. கருவறை சுற்றிலும் விநாயகர், விசாலாட்சி, விஸ்வநாதர், அகத்தியர், லோபமுத்ரா, துர்கை, சனிபகவான், ஐயப்பன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ளே செல்ல கருவறையில் சுயம்புவான மூலவர் வள்ளி தெய்வானை சமேதராய் சிவசுப்பிரமணிய சுவாமியாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். வெளிப்பிரகாரச் சுற்றில் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய சுந்தரேஸ்வர பெருமான் சந்நிதியும், தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்பாள் சந்நிதியும், மேற்கு நோக்கிய பைரவர் சந்நிதியும், அதனை ஒட்டி முருகப்பெருமானின் வாகனமான மயில்கள் வாழுமிடமும் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் வாசலை ஒட்டி வலதுபுறம் நவக்கிரக சந்நிதியும், தல விருட்சங்களும், தேர்வடிவ வசந்த மண்டபமும் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்திற்கு வெளியே முருகப்பெருமானை நோக்கியவாறு இடும்பன் உள்ளார். அவருக்கு பின்னால் முருகன் தன் சூலாயுதத்தை நட்டு உருவாக்கிய சண்முக தீர்த்தம் பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது. தீர்த்தத்தின் படித்துறையில் கிழக்கு நோக்கியவாறு வலம்புரி செல்வ விநாயகர் அமர்ந்துள்ளார். முற்காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்ததன் காரணமாக ஆலயத்தை சுற்றி இன்றளவும் ஆலமரங்கள் இருப்பதை காணலாம். இந்த ஆலயம் குறித்து நாம் அறியாத மற்றுமொரு தகவல். அக்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மணம் செய்து கொள்ள வள்ளிமலைக்கு சென்றுவிட இதை அறியாத தேவர்களும் முனிவர்களும் பெருமானை தேடி பூலோகம் வந்து அலைந்து திரிந்தனர். பல இடங்களில் தேடியும் அவர்களால் முருகனை காண முடியவில்லை. இதனால் அவர்கள் மனதளவில் துவண்டு வருத்தமுற்றனர். முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி முனிவர்களும் தேவர்களும் இந்த பகுதியில் நீண்ட தவம் மேற்கொண்டனர். அவர்களுடைய தவத்துக்கு இறங்கிய முருகப்பெருமான் இத்தலத்தில் வேடுவ கோலத்தில் வில் அம்பு மற்றும் சடாமுடிவுடன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுவாமி வில்லுடன் தோன்றியதால் இப்பகுதி வில்லுடையான்பட்டு என்று அழைக்கப்பட்டு தற்போது வேலுடையான்பட்டு என்று அழைக்கப்படுகிறது. அன்றிரவு அப்பகுதியை ஆண்ட
மன்னரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தமக்காக அந்த இடத்தில் ஒரு கோயில் எழுப்பும்படி உத்தரவிட அப்படி உருவானதுதான் இந்த வேலுடையான்பட்டு வில்லேந்திய வேலவனின் திருக்கோயில். இக்கோயில் மூலவர் மண்ணிலிருந்து சுயம்புவாக தோன்றியவர் என்கிறார்கள். ஆனால் உற்சவரோ கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களால் கண்டெடுக்கப்பட்டு இக்கோவிலில் வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டது என தல வரலாறு கூறுகிறது. இக்கோயிலில் குழந்தை மற்றும் திருமண பாக்கியம் வேண்டுவோர் நேர்ந்து கொண்டு ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் வில் அம்பு ஜடாமுடிவுடன் காட்சியளிக்கும் கடலூர் மாவட்டம் வேலுடையான்பட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், வேலுடையான்பட்டு, கடலூர். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.